வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to chapter 12. 12வது அத்தியாயத்திற்கு நான் உங்களை வரவேற்கின்றேன். தேவன் நம்மை நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் போன சாப்டரில் சாப்டர் 11ல் ஆண்டவரோடு நட்பை வளர்த்து கொள்வதற்கான காரியங்கள், how to cultivate friendship with God. தேவனிடத்திலே நாம் சிநேகிதர்களாக இருக்க முடியும் என்பதே ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ். அதை தேவன் விரும்புகிறார். அவர்தான் அதை இனிஷியேட் பண்ணுகிறார். நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார் என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் மனிதர்களாகிய நாம் அதனை புரிந்து கொள்ளாமல், அந்த ஆக்சஸை பயன்படுத்தி கொள்ளாமல், ஆண்டவரை விட பல ஆயிரம் மடங்கு குறைந்த கெப்பாசிட்டி உள்ள, இன்ஃப்ளூவன்ஸ் உள்ள, நம்மை விட சற்று பெரிய இன்ஃப்ளூவன்ஸில் உள்ள ஆட்களை நம்பி சோரம் போகிறது வழக்கமான மனிதர்களுடைய வாழ்க்கையின் அனுபவம். It is very common for a man to trust, to hold on to want to have friendship by association. ஒருவேளை அவங்களுக்கு பெரிய நட்பெல்லாம் அவங்களோட கூட இருக்காது. உங்களுக்கு அவங்கள 4 முறை பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அவங்க இருக்கிற இடத்துல நீங்களும் கூட நின்றுருக்கிறீங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. அதை உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறது என்ன, அதை உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரோல் அவுட் பண்ணுறது என்ன. ஆனால் உண்மையிலே அந்த நபர் ஒரு பெரிய நபராகவே இருக்கட்டும், உங்களை விட ஒரு 10 மடங்கு கெப்பாசிட்டி பெரியவராக கூட இருக்கட்டும், அவரோடு உள்ள அசோசியேஷன் உங்களுக்கு அவ்வளோ பெருமையை கொடுக்கிறதா? பொதுவாக இயல்பாக மனிதர்களாகிய நமக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய நண்பர் அல்லது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டுற ஒரு நபர் இருக்கிறாரே, உங்களை விட 10 மடங்கு ஹையர் கெப்பாசிட்டி உள்ள ஆள், அந்த ஆளை விட பல கோடி மடங்கு ஹையர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தேவன் உங்களோடு கூட சிநேகிதராய் இருக்க விரும்புகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர் உங்களுக்காக இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மச் நீடட் ரெவலேஷன் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கே அது இல்லை என்பதும், ஊழியர்களாகிய அநேகருக்கு இல்லை என்பதும் தான் வருந்தத்தக்க காரியம். இந்த புஸ்தகத்தில் நேற்றைய தினத்திலிருந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட் என்ற எலமெண்ட்டை நம்ம கொஞ்சம் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த நாட்களிலே தேவனோடு உள்ள நட்பை நாம் வளர்த்து கொள்வதற்கு கிருபை செய்வாராக. May the Lord help us to build the relationship from our end. God is always willing. தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் விரும்புகிறார், அவர் அழைக்கிறார்.
அவர் நம்மை அந்த ஒரு பிளேஸுக்கு அவர் இன்வைட் பண்ணுகிறார். நாம் தான் ஒரு பக்கம் இக்னரன்ஸ், அறியாமை, மற்றொரு பக்கம் நாம் மற்ற காரியங்களிலே சிக்கி அதையே முக்கியப்படுத்தி நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய சிந்தை ஆண்டவரை நம்ப வேண்டிய அளவுக்கு நம்புவதும் இல்லை, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அளவு கீழ்ப்படிவதும் இல்லை, அவரை நேசிக்க வேண்டிய அளவு நேசிப்பதும் இல்லை. இந்த நிலையிலேயே நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள முதன்மையான நோக்கமாகிய அதை நாம் இழந்து விடுவோம். ஆமென். ரிலேஷன்ஷிப், வர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், glorifying God, knowing God, இந்த காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் முதலாம் நோக்கத்தில் தான் நாம் இருக்கிறோம். டெவலப்பிங் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட், தேவனோடு உள்ள உங்கள் நட்பை வளர்த்து கொள்ளுதல். நேற்றைய தினத்தில் 2 காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு மீதியான 4 காரியங்களை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல he offers his friendship to the godly. அவர் நீதிமான்களுடன் சிநேகமாய் இருக்க விரும்புகிறார். யாக்கோபு 4:8 நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் again, draw close to God and God will draw close to you. தேவனிடத்தில் நெருங்கி சேருங்கள், அவர் உங்களிடம் கிட்டி சேருவார். So it's actually in our hands. நீங்க எந்த அளவிற்கு விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்க முடியும். You are as close to God as you choose to be. இதுதான் முக்கியமான மைய கருத்து இந்த சாப்டர்ல. நீங்கள் எந்த அளவிற்கு விரும்புகின்றீர்களோ, தெரிந்து கொள்ளுகின்றீர்களோ, அந்த அளவுக்குத்தான் நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும், சிநேகிதராக முடியும், அந்த நெருங்கின உறவுக்கு வர முடியும். இட்ஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ். த சாய்ஸ் இஸ் லெஃப்ட் வித் யூ. தெரிந்து கொள்ளுகிற காரியம் நம்மிடத்திலே தான் இருக்கிறது. லைக் எனி ஃப்ரெண்ட்ஷிப், யூ மஸ்ட் ஒர்க் அட் டெவலப்பிங் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட் as well. நீங்கள் நட்பு என்பது நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நாம் அது தானாக வந்துவிடும் என்று நினைப்பது தவறு. இட் டேக்ஸ் டிசைர், இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் எனர்ஜி. நமக்கு விருப்பம், நேரம், முயற்சி ஆகிய காரியங்கள் அதிலே இருக்கணும். தேவனுக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்க நீங்கள் பக்குவப்படணும். தேவனோடு நட்பு எனக்கு வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள்ள வரணும். அதற்கென்று நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். You need to have the desire, you need to have the dedication, and you need to have the discipline. இந்த நட்புல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இது எந்த அளவுக்கு டீப்பரா, இன்டிமேட்டா இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும்னா, நீங்க எந்த அளவிற்கு மனம் திறந்து, ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய தடுமாற்றங்களையும் ஆண்டவரை முழுமையா நம்பி அவரிடத்துல எல்லாவற்றையும் ஒரு ஓப்பன் புக்கா ஷேர் பண்ணுகிற அந்த நிலை வரும் பொழுதுதான். ஆமென். So let us refresh our memory. நம்முடைய மனதை சற்று மறுபடியுமாக இந்த சப்ஜெக்டுக்குள்ள, இந்த புக்குடைய கான்டெக்ஸ்டுக்குள்ள உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். 5 நோக்கங்கள். அதில் முதலாவது நோக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 5வது நாள் முதலாவது நோக்கத்தை பார்க்கிற காரியம். முதலாவது நோக்கம் ஆராதனை. இதிலே நட்பு தேவனுடன் என்ற காரியத்தை நேற்று ஆரம்பித்தோம், இன்று முடிக்கப் போகிறோம். இதற்கு பிறகு இன்னும் 2 நாட்கள் உண்டு இந்த முதலாவது நோக்கத்தை நாம் பார்ப்பதற்கு. இந்த நட்பை வளர்த்துக் கொள்வதற்கு 6 காரியங்கள்
போன லெசன்ல 2 பார்த்தோம். இந்த லெசன்ல 4 பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த 2 காரியங்கள் ஜஸ்ட் டு ரிஃப்ரெஷ் அவர் மெமரி. தொடர்ச்சியான சம்பாஷணை, கான்ஸ்டன்ட் கான்வர்சேஷன் வித் காட். தேவனோடு பேசிக்கொண்டு இருத்தல். அவர் பேச நீங்கள் கேட்கணும், நீங்கள் பேச அவர் கேட்கணும். அந்த விதமான சம்பாஷணை உறவு. 2வது தொடர்ச்சியான வசன தியானம். தொடர்ச்சியான சம்பாஷணை, தொடர்ச்சியான வசன தியானம். கண்டினியூவல் மெடிடேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். கான்ஸ்டன்ட் கான்வர்சேஷன் வித் காட் அண்ட் கண்டினியூவல் மெடிடேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இந்த 2 காரியங்களை தான் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு மீதியான 4 காரியத்திற்கு நாம் வருவோம். டாக்கிங் அபவுட் கல்டிவேட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட். நம்பர் 3, I must choose to be honest with God. நான் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். God hates hypocrisy. மாய்மாலத்தை தேவன் அறவே வெறுக்கிறார். வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு. God sees all that through. ஆண்டவர் இயேசு பூமியில வரும் பொழுது மத தலைவர்கள் அவர்கள் சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் மத ஒழுங்குகளையும் சரியாக கடைபிடித்தார்கள். ஆனால் அவர்கள் உள்ளமோ தேவனிடத்திலே இல்லை. They were caught in the rituals of the temple and the ceremonies of the religion. And they were just following the letter of the law and not the spirit of the law. அந்த சட்டதிட்டங்களினுடைய காரியங்களை சரியாக செய்கிறதை அவர்கள் கவனமாக கொண்டாலும் சடங்குகளையும் அந்த வெளித்தோற்றத்திலே இருக்கிறதான சம்பிரதாயங்களையும் சரியாக கடைபிடித்தாலும் அதனுடைய உள்நோக்கத்தை, ஏன் அது கொடுக்கப்பட்டது என்ற உண்மையான காரியத்தை அறியாமல் வெளியிலே செய்வதெல்லாம் சரி, உள்ள நாற்றமெடுத்த ஒரு ஜீவியம். மாய்மாலக்காரர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று கடினமான வார்த்தையை இயேசு பேசினார். உள்ளத்திலே ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார். ஆண்டவரிடத்துல நீங்க பேசும் பொழுது ஜெப வேளையில நீங்கள் மேலோட்டமாக பேசுகிறதான காரியங்கள், நீங்கள் மனம் திறந்து பேசாத காரியங்கள் இருக்கிறவரை தேவனோடு நட்பை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியாது. God expects complete honesty. He doesn't expect you to be completely perfect, but he expects you to be completely honest. அவர் உங்களை பூரணராக இருக்க எதிர்பார்க்கவில்லை, ஆனால் உண்மையாய் இருக்க அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சிநேகிதர்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்ட நபர்களை நாம் எடுத்து தியானித்து பார்த்தால் அவர்கள் பூரணர் அல்ல. If perfection was the requirement for friendship with God, none of us will qualify. தேவனோடு சிநேகிதராய் இருப்பதற்கு நாம் பூரணராய் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் நான் சொல்லுகிறேன், உங்களில் யாரும், நம்மில் யாரும் தேவனிடத்துல நட்பை கொள்ள முடியாது. நாம் பலவீனர்கள், குறைவுள்ளவர்கள், இன்னும் பூரணத்தை அடையாதவர்கள். இப்படி தேவனுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பைபிள்ல they were honest about their feelings. தேவனிடத்துல உணர்வுகளை கொட்டினவர்கள். சில நேரம் ஆண்டவரிடத்துல கேள்விகளை கேட்டவர்கள், சந்தேகங்களை கேட்டவர்கள், கம்ப்ளைண்ட் பண்ணினவர்கள், படைத்த தேவனையே சில வேளைகளிலே
நீர் என்னை வஞ்சித்தீர், நீர் என்னை ஏமாற்றினீர், நீர் என்னை கைவிட்டீர் என்றெல்லாம் தேவனிடத்தில் பேசினவர்களை தான் சிநேகிதர் என்று சொல்லுகிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. God was not bothered about their frank opinion. In fact, he encouraged it. அவர்கள் உணர்கிறதை அப்படியே சொல்லுகிறதை தேவன் அஃபென்ஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை சரியான மனநிலையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். வேற எங்கேயும் போய் கொட்டாம என்னிடத்துல கொட்டினார்களே, நெருங்கி வந்து என்னிடத்துல என்னை நம்பி புலம்புகிறார்களே. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? சோதோம் பட்டணத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின பொழுது ஒரு சிநேகிதனை போல ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்தார். விதத்தில் அவர் ஒரு சிநேகிதர் என்று மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கிறது. பைபிள் மென்ஷன்ஸ் தட் ஏப்ரஹாம் வாஸ் a friend of God. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஆகிய இந்த 3 வசனங்களை படித்து பாருங்கள். 2 Chronicles 20 verse 7, James 2:23, Isaiah 41:8. These 3 verses mentions that Abraham was a friend of God. ஆதியாகமம் 18:18ல ஆண்டவர் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். ரகசியங்களை சிநேகிதனுக்கு வெளிப்படுத்துவார் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்துல அப்ப ஆபிரகாமை ஒரு சிநேகிதராக கண்டு தேவன் பட்டணத்தை குறித்து ரகசியத்தை, வெளியில சொல்லாத காரியத்தை, அழியும் திட்டத்தை, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். ஆனால் அதை கேட்ட பிறகு அவன் தேவனிடத்துல நெகோசியேஷன் பிரேயர்ஸ், அட்வொகேட் பிரேயர்ஸ், ஒரு வழக்கறிஞர் வழக்காடுகிறது போல மக்கள் சார்பாக நின்று தேவனுக்கு முன்பதாக அவன் வழக்காடுகிறான். He is advocating on behalf of the city. Lord, do not destroy. Amen. So ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொன்ன, எஸ் சார் அழிச்சிருங்க சார். See, அப்படி சொல்றவன் தான் ஃப்ரெண்டுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவரோடு கூட வழக்காடுகிறான். இன்டர்செசர். Oftentimes intercessors are friends of God. தேவனுடைய இருதயத்தை புரிந்து அவர் அப்படி சொன்னாலும் அவர் ஆக்சுவலா மனஸ்தாபப்படுறாரு. அவருடைய இருதயம் இதுதான். அவர் சொன்னாரு இப்படி, ஆனால் ஏன் சொன்னாரு? இப்படி மக்கள் போயிட்டாங்களே என்று சொல்லி மக்களுக்காக திறப்பில் நின்று வழக்காடுகிற மன்றாட்டு ஜெப வீரன் இருக்கிறானே, தேவனுடைய இருதயத்தை புரிந்து அவன் தேவனுடைய சிநேகிதன். நீங்கள் சங்கீதம் 13 பாருங்க. தாவீது தேவனிடத்திலே புலம்புகிறான். Psalm 13 பாருங்க. கர்த்தாவை எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? How long? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long? என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? How long? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? How long? The how long question. 4 times it is asked in the first 2 verses of Psalm 13. It was a prolonged problem. That's why he uses the word how long. எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம், எது வரைக்கும்
என்று ஆண்டவரிடத்துல பேசுகிறான் பாருங்க, புலம்புகிறான். யோபு 7ஆம் அதிகாரம், Job chapter 7, 17 to 21. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர்? மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமா இருக்கும்படி நீர் என்னை உமக்கு லக்காக வைத்தது என்ன? I am a burden for myself and you are targeting me. How fair is this God? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? நானும் அழுது புலம்பி பார்க்கிறேன். ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா ஏதாவது இருந்தா என்று நானும் புலம்பிதான் பார்க்கிறேன். என்ன மன்னிச்சா மாதிரியும் தெரியல. என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்ளுவேன். விடியற் காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். நான் இப்பயே மண்ணில் படுக்கிறேன். காலையில் தேடினா நான் இருக்க மாட்டேன். Wow. Look at the agony of Job and his frustration. அவனுடைய பிரச்சனையை சொல்லி தேவனிடத்துல ஆனஸ்டா உண்மையான மனதோடு அந்த உணர்வுகளை கொட்டுறான் பாருங்க யோபு. யோபு 42:7 கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 42:7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, ஒன் ஆஃப் ஜோப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், உன்மேல் உன் 2 சிநேகிதர் உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. God is angry with these 3 friends of Job. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. God is certifying about Job that he spoke in the real sense. அவன் பேசினது தப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. ஆனா அவங்க பேசினதை குறித்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. So God likes honesty. Friends of God in the Bible were very honest with God. எரேமியா 20:7 பாருங்க. எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. பாபிலோனுக்கு நீங்கள் அடிமையாக போய்விடுவீர்கள் எச்சரிப்பின் காரியத்தை பேசிக்கொண்டே இருந்தான். மக்கள் கேட்கல. ரியல் ப்ராஃபட், a weeping prophet crying to God and pleading with people for people. ஆண்டவரே நீ ஜெபிக்காதன்னு சொல்றாரு அவங்களுக்காக. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. He was not successful in terms of people receiving his message like Noah. Noah பிரசங்கித்த பொழுது மக்கள் கேட்காதது போல எரேமியா பிரசங்கம் பண்ணி மக்கள் கேட்கல. அழைக்கப்பட்ட மனிதன், தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் பிரசங்கம் பண்றான், கேட்க மாட்டேங்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை தான் நம்புறாங்க. சாபம் என்று பேசினால் கோபம் வருகிறது, ஆசீர்வாதம் என்று பேசினால் அவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய உண்மையான மனதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. That was Jeremiah for you. எரேமியா 20:7. எரேமியா என்ன சொல்றான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எரேமியா 20:7, கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நீங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா, யூ ட்ரிக்ட் மீ காட், யூ டிசீவ்ட் மீ காட், நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நீர் என்னை வஞ்சித்து விட்டீர் என்று சொல்லுகிற அர்த்தத்தோட எரேமியா 20:7 வருகிறது. உணர்வுகளை கொட்டுகிறார்கள்.
தேவ மனிதர்கள் தேவனிடத்துல போயிட்டு, யோவான் மணவாளனுடைய சிநேகிதன் நான் மாப்பிள்ளை தோழன், இயேசு மாப்பிள்ளை என்றால் நான் மாப்பிள்ளை தோழன் என்று சொன்ன யோவான், John, who was a friend of the bridegroom, friend of God, சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது சந்தேகம் வந்துருச்சு, இவர்தான் தேவகுமாரனான்னு. டவுட் கேம் ஈவன் அபவுட் காட். தேவனை குறித்த ஒரு சந்தேகம் வந்தது. தேவகுமாரனை போல்டா டிக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணவன், he was the one who introduced Jesus to the world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோர்தான் நதிக்கரையிலே இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பொழுது டிக்ளேர் பண்ணின ஜான் இப்பொழுது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வரவேண்டியவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் காத்திருக்கணுமா? ஆர் யூ த மெஸ்ஸாயா என்று டவுட் வந்துருச்சு. கேள்வி கேட்டு அனுப்புகிறான். இவனை சிறையிலே அடைத்திருக்கிற நேரத்தில் அவனுடைய சீஷர்களை பார்த்து கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றான். நீங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 9-28 படிச்சு பாருங்க. ரீட் லூக் சாப்டர் 7 verse 9 to 28. ஆண்டவரை வந்து பார்க்கிறார்கள் இந்த யோவானுடைய சீஷர்கள். இயேசு காண்கிறதை போய் சொல்லு, கேட்கிறதை போய் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். அவனுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். போன பிறகு யோவானை குறித்து பாரு, என்ன டிக்ளேர் பண்ணவன், இன்ட்ரடியூஸ் பண்ணவன் இன்னைக்கு டவுட்ல இருக்கிறான் என்று சொல்லி அவன் பின்மாற்றத்தில் இருக்கிறான், அவன் சரியில்லை, அவன் என்னை விட்டு தூரம் போய்விட்டான் என்று சொல்லல. ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் இவனை விட மேன்மையானவன் இல்லை என்று அந்த காண்டத்தில் தான் சொல்றார். God did not point finger at John and criticize John and develop a wrong opinion about John. No. டவுட் இருந்துச்சு, கேட்டு அனுப்பிட்டான். being honest. சங்கீதம் 73, ஆசாப் என்ற ஒரு ஊழியக்காரர், ஒரு வர்ஷிப் லீடர், துன்மார்க்கர் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, நான் தானே இப்படி கஷ்டப்படுறேன் என்று புலம்புகிறதை நீங்கள் சங்கீதம் 73 வாசிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற வரைக்கும், பரிசுத்த பர்வதத்திற்கு வருகிற வரைக்கும் நான் அலைக்கழிக்கப்பட்டேன். It was oppressive to me until I entered the sanctuary of God. அவருடைய நித்தியத்தை முடிவை அறியும் பொழுதுதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன் என்று சொல்லுகிறான். நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 73 1-17. இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த பருவத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. இந்த புலம்பலோடு தேவ சமூகத்திற்குள்ளே ஆசாப் போகிறான். கர்த்தர் அந்த அவருடைய சமூகத்துல தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கிறாரு. சூழ்நிலை மாறல, பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் கொடுக்கிறாரு. that settles the worship leader. ஆமென். மோசேயுடைய கதையை பார்ப்போம். மோசேயினுடைய கதையை பார்ப்போம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். ஆண்டவரோடு கூட மோசே போராடுகிறான். இந்த யாத்திராகமம் 33 தான் ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். யாத்திராகமம் 33:11. எந்த கான்டெக்ஸ்ட் இது? 32ஆம் அதிகாரத்துல மலை மேல மோசே இருக்கிறார். கீழே கண்ணுக்குட்டி செய்து விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் தலைமையில. மோசே மேல இருக்கிறான். மோசேக்கு தெரியாது, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதை பார்த்து விட்ட ஆண்டவர் பாருங்க, ஏழாம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மலை மேல பிரேக்கிங் நியூஸ், நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் பாருங்க, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரை
ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிச்சிடுறேன் எல்லாரையும். அட்டகாசம் ரொம்ப தாங்க முடியல. உன் ஜனங்கள் அவர்களை அழித்துவிட்டு நான் உன்னிடத்திலிருந்து நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். I will start with you என்று ஆண்டவர் பேசுறாரு. இப்ப ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், 11ஆம் வசனம், மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு, ஆண்டவர் 7ஆம் வசனத்துல உன் ஜனங்கள் இப்படி போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல மோசே ஜெபம் பண்ணும் போது உம்முடைய ஜனங்கள்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான். யார் ஜனங்கள் இவர்கள்? Nobody wants to own the people of Israel. ஆண்டவரே அருவருப்பாக பார்க்கிறார், உன் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். இங்க ஜெபத்துல இவன் உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறான். மோசையை கர்த்தர் அழைக்கும் பொழுது எப்படி கூப்பிட்டு அழைச்சாரு? இது யாத்திராகமம் 32:7 இல்லையா? நீங்க யாத்திராகமம் 3:7க்கு வாங்க. Come to Exodus chapter 3 verse 7. அங்க ஆண்டவர், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இப்ப நீ புறப்பட்டு போகணும். மோசே அழைக்கும் பொழுது என் ஜனங்கள் என்று சொன்ன தேவன் இப்பொழுது உன் ஜனம் என்று சொல்லுகிறார். இவன் திருப்பி ஜெபத்துல உம் ஜனம் என்று சொல்லுகிறான். பாருங்க, சிநேகிதனாகிய ஆபிரகாம் மோசே ஆண்டவரோடு கூட இங்க கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. நீங்க யாத்திராகம் 32, 33, 34 படிச்சு பாருங்க. அந்த திறப்பின் வாசல் ஜெபம், மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம். இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச காரியம், யோசிக்க வச்ச காரியம் என்ன தெரியுமா? 10ஆம் வசனம், நான் அழிச்சிருவேன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 10ஆம் வசனம், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. ஆண்டவர் அழிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா மோசே கிட்ட சொல்றாரு, நீ என்னை விட்டு விடு. அப்பனா ஆண்டவர் கிட்டத்தட்ட பர்மிஷன் கேட்கிற மாதிரில இருக்கு. நான் அழிக்க போறேன், பட் நீ என்னை விட்டுரு. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, இவங்களுக்கு விரோதமா என்ன கோவப்படுறீங்க? ஆண்டவரை பார்த்து கோவப்படுறீங்களா? இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். லுக் அட் த லெவல் ஆஃப் கான்வர்சேஷன். மலைகளில் இவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்கள் நிர்மூலமாக்கும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். ஏற்கனவே அந்த எகிப்தியனே நம்மளை பத்தி குறைதான் பேசிட்டு இருக்கான், உங்களை பத்தி குறை பேசிட்டு இருக்கிறான். வனாந்தரத்துல கொண்டு போய் கொல்லதான் போகிறாருன்னு சொன்னான். இப்ப அவன் சொல்றது கரெக்ட் மாதிரி தெரியும். இதெல்லாம் உமக்கு தேவையா? உம்முடைய ரெப்புடேஷன் இஸ் அட் ஸ்டேக் காட். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அந்த ஃப்ரெண்டு மாதிரி பேசினாலும் ஒரு பக்கம் பரிதாபம் கொள்ளும், அவர் தான் கர்த்தருங்கிறதையும், அந்த பேலன்ஸ் இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. கெஞ்சி பிரார்த்தித்தான் இருக்கு 13ஆம் வசனம் கடைசி பகுதி. அது அவருடைய லார்ட்ஷிப்பை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ரெவரன்ஸ் போகல, ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இன்டிமெசி, க்ளோஸ்னஸ், ஆனஸ்டி, திறந்த மனதோடு இருக்கிற காரியங்களை நான் பார்க்கிறேன். அந்த முழு யாத்திராகம் 32, 33, 34 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 34:10 உடன்படிக்கை பண்ணுகிறார். அழிப்பேன்னு சொன்ன ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணுகிற அளவுக்கு அங்கே தேவனுக்கும் அங்கே மக்களுக்கும் இடையே தேவனுடைய சிநேகிதன் மன்றாட்டு ஜெபம் செய்கிறான். பவர்ஃபுல் ஸ்டோரி. அனுமதி கொடுன்னு அவர் கேட்கிறதும், நீர் கோவப்படக்கூடாதுன்னு சொல்றதும், இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? அடாவடித்தனமான பேச்சு அப்படி இருக்குதா? இல்ல, அங்கீகரிக்கப்பட்ட சம்பாஷணை. What may appear as an audacity, God considers it as authenticity. God likes frank sharing, intense, honest sharing. God can handle that.
ஆமென். இந்த ஜெபம் பண்ணும்போது எனக்கெல்லாம் சில நேரத்துல இந்த ரிலிஜியஸ் பிரேயர்ஸ் பண்ற ஆட்களை பார்த்தா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன ஆரம்பிக்கணும்னு தெரியும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உண்மையாவே நேசிக்கிற பிதான்னு உணர்ந்து சொன்னியா? எனக்கு ஒரு கேள்வி வரும். அப்புறம் இந்த கடைசி அந்த ஜெபம் பண்ணும்போது இந்த காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும் சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு ஏய், எதை காத்துக்கொள்ளணும், எதை வழிநடத்தணும், எதை பலப்படுத்தணும் சொல்லு அப்படின்னு எத்தனையோ பேரை நான் அவன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கேட்டிருக்கேன். சும்மா வந்து எதையோ மனப்பாடம் பண்ணதை வந்து ஜெபத்துல சொல்றது, ஐ ஹேட் இட். வாட் பிரேயர் இஸ் தட்? நோ சின்சியாரிட்டி இன் தட். You are just repeating what you heard from someone. You aren't praying from your heart. இப்ப எனக்கே அவ்வளோ கோவம் வருதுன்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? யாரோ சொல்லி கொடுத்த ஃபார்முலா வச்சு என் பிள்ளை என்கிட்ட பேசுச்சுன்னா எப்படி இருக்கும்? டேய், ஃப்ரீயா பேசுறா. ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது கிராமரோட பேசுறது இல்ல, வேற ஒரு டோன்ல பேசுறது. ஓ மை குட்னஸ்! ஜெபம்ன உடனே அந்த டோன் வேற, என்னமோ ஒரு மாதிரி எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸியா போகிறதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஐ ஃப்ரீக் அவுட். ஏய், கம் ஆன், கெட் ரியல், கெட் ரியல். God listens to the passionate plea of his friends, but he's bored with predictable cliches. வழக்கச் சொற்களையும் பழக்கப்பட்ட வாக்கியங்களையும் பொதுவாக சொல்லுகிறதான காரியங்களையும் மற்றவர்கள் சொல்லுகிறதை ரிப்பீட் பண்ணுகிறதும் இது பேரட் பண்ணுமே, இதை பச்சைக்கிளி பண்ணுமே, மிமிக்ரி மாதிரில இருக்குது பிரேயர் எல்லாம். டு பி காட்ஸ் ஃப்ரெண்ட் யூ மஸ்ட் பி ஆனஸ்ட் வித் காட். ஷேர் யுவர் ட்ரூ ஃபீலிங். அதாவது அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்கங்கிறத வச்சு நான் சொல்லிடுவேன் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கா இல்லையான்னு. அவங்க ஜெபம் பண்ணும்போதே அவங்க வந்து ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு நான் சொல்லிடுவேன். இஃப் யூ ஆர் ஹர்ட் வித் காட், டெல் ஹிம் தட் யூ ஆர் ஹர்ட் வித் ஹிம். ஒரு ஹிடன் ரிஃப்ட் ஒன்று இருக்கும், அதெல்லாம் அப்படி மூடிட்டு மேலே ஒன்றும் இல்லாத மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. God doesn't like that. Bitterness is the greatest barrier to friendship with God. Superficiality is definitely a hindrance for becoming a friend. மேலோட்டமா உங்ககிட்ட பேசிட்டு போற ஆளுங்க கிட்ட நீங்க ஃப்ரெண்ட் ஆக முடியாது தெரியுமா? உங்க மேல தோள்ல கை போட்டு கொஞ்சம் துக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு தோள்ல கை போட்டு பேசுறதுக்கும், ஒருத்தன் அந்த வழியா போகும்போது பிரதர் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பான் தெரியுமா? அவன் கேட்கணுமேன்னு கேட்கறான், உண்மையா கேட்கல. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இதை செஞ்சீங்க, இது ரொம்ப அநியாயம் ஆண்டவரே அப்படின்னு போய் பேசுங்களேன். he likes it. First step to be free from all the barriers is to go and open up yourself, pour out your feelings to God. சங்கீத புஸ்தகத்துல முழுமையா பாருங்க, அப்படியே இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கும். every possible emotion is cataloged in the Psalms. மனிதனுக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் கொட்டப்பட்ட ஒரு புஸ்தகம். பாவ உணர்வோடு கதறுகிறதும், ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது மனம் திறந்து பேசுகிறதும், எந்த உணர்வுகளையும் கட்டுப்படுத்தாமல் உணர்வுகளை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆராதனைகள், தேவனோடு பேசுகிற காரியங்கள். அதுலாம் குகையிலிருந்து சவுலுகிட்ட வந்து ஓடி ஒளிஞ்சிருக்கிற நேரத்துல சங்கீதம் 142, Psalm 142 is a psalm written from the Adullam cave, David's psalm.
என் மனக்லேசத்தை அவருக்கு முன்பதாக ஊற்றுகிறேன். என் துன்பங்களை எல்லாம் கூறுகிறேன். நான் துக்கத்தில் அழிந்து போயிருக்கின்றேன். Look at the intense honesty of David. நம்முடைய சந்தேகங்களையும் நம்முடைய விரக்தியையும் தேவ சமூகத்திலே உண்மை மனதுடன் உண்மை உணர்வுகளை கொட்டுகிறதும் ஆன காரியங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவரோட இன்டிமசியை டெவலப் பண்ணுவதற்கு கெட் ஆனஸ்ட் வித் காட். pour out your heart to him. tell him exactly how you feel. எப்படி நீங்க உணர்றீங்கங்கிறத. ஒரு பிள்ளை உங்ககிட்ட வந்து, அப்பா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களேப்பா எனக்கு அப்படின்னு சொல்றது அப்பாவுக்கு கோபத்தை கொண்டு வராது. அப்பா அப்படியே அணைச்சிக்கிட்டு, அப்படியாப்பா நினைச்ச, இல்லையேப்பா அப்பா அப்படி நினைக்கலையே, அப்பா இதுக்கு தானே செஞ்சேன் அப்படின்னு அப்பா பேசுவார் தெரியுமா. அப்பா இதை செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசும் பொழுது ஒரு ரிசர்வ்டு கண்டிஷனோட பேசுறது, இவர் என்ன நேசிக்கலன்னு நினைச்சு அசியூம் பண்ணி நீங்க ஒரு மாதிரி இன்டிஃபரண்டா பிஹேவ் பண்றது. இப்படி எத்தனை பேர் தேவனோடு இருக்கிறாங்க தெரியுமா? நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் இந்த முதல் பாயிண்ட், பிகாஸ் திஸ் இஸ் a problem that we have today. Religion, superficiality, மதம், மேலோட்டமான ஆச்சாரங்கள். நீங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், இந்த ஸ்தோத்திரம் சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேர் கோச்சிட்டு போயிடுவான். ஏய் அவன் உண்மையாவே சொல்லலடா, நான் சொல்றது புரியுதா? அவன் நடிச்சான். உண்மையா மனசார ஒரு 4 பேர்கிட்ட போய் பேசுங்க. சும்மா அப்படியே சீன் போடாதீங்க. சீன் போடுறவங்களை ஆண்டவர் சீன்ல இருந்து தூக்கிடுவார். அனன்யா சப்பிரால் கொடுத்தது கொஞ்சம், 50% கொஞ்சம் கிடையாது, நிறைய தான் கொடுத்தாங்க. ஆனா 100% கொடுத்த மாதிரி சீன் போட்டாங்க. ஆண்டவர் சீன்ல இருந்து தூக்கிட்டார். God hates those who create scenes, those who project with pride, those who show something outside which is not the true inside. God hates them. Hallelujah. So utter honesty is needed. Constant conversation, continual meditation, total honesty, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியம். இது ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு முக்கியம் தானே. அதே யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு. நம்பர் 4, இனி மீதி 3 கருத்தை வேகமாக பார்க்கலாம். நான் விசுவாசத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐ மஸ்ட் சூஸ் டு ஒபே காட் இன் ஃபேத். இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பட் ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்ப்ளீட்டா சொல்றதுக்காக நான் இதையும் அல்லது ரிக் வாரன் அவர்கள் இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார்கள். ஜான் 15:14, என்னை நேசிக்கிறவர்கள், என்னுடைய சிநேகிதர்கள் நான் சொல்லுகிறதை செய்வார்கள். Obedience is an important factor for friendship with him. அதாவது இது வந்து obeying not out of fear, பயத்தினால, கம்பல்ஷனால, கட்டாயத்தினால, செய்யணுமே என்ற மனப்பான்மையோட அல்ல. out of love, out of respect, out of trust, out of gratitude, செய்ய விரும்புகிறேன் என்ற மனப்பான்மையோடு நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை தேவன் விரும்புகிறார். அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மிகவும் உதவியான ஒன்று. பாருங்க, நேற்றைய தினத்தில் படிக்கும் பொழுது இந்த ராஜாவினுடைய சிநேகிதன், அரசு அரண்மனையில ராஜாவினுடைய நெருங்கிய சிநேகிதர்கள் எப்போ வேணா வருவார்கள். ராஜா ஃப்ரீயா பேசுவாரு. அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் they'll be in the distance, they won't know. பட் ஆனாலும் அவர்கள் அப்படி நெருங்கி பழகினாலும் பேசினாலும் அந்த ஊர் ராஜா யார் தான்? அவங்க ஃப்ரெண்டு தான்.
அதனால அந்த ராஜா ஒரு சட்டம் போட்டா அது இவர்களுக்கும் பொருந்தும். கரெக்டா? அவர் போடுற சட்டத்தை கூட இருக்கிற நண்பர்களே மதிக்கலனா எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? கரெக்டா? எஸ், யூ கேன் கெட் வெரி க்ளோஸ் டு த கிங். எஸ், யூ கேன் கெட் வெரி க்ளோஸ் டு தி ராயல் சீஃப் ஹூ இஸ் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களுடைய நண்பர் தான் இல்லையா? ஒரு மாப்பிள்ளை தோழன் அல்லது ஒரு ராஜாவுக்கு நெருங்கிய சிநேகிதர்கள், அந்த அர்த்தத்தோடு தான் ஆண்டவர் சிநேகிதர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று நாம் நேற்று தினத்தில் பார்த்தோம். கம்ப்ளீட் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். நிறைய வெளியில உள்ள இயேசுவை அறியாதவர்கள் நினைக்கிறது கிறிஸ்தவர்கள் குற்ற உணர்வினாலும் பயத்தினாலும் பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்துதான் இந்த ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார் என்பது சொல்லுகிறார்கள். கிடையாது. ஒருவேளை நம்முடைய விசுவாசிகள் சிலர் அப்படி இருக்கலாம், பட் அவங்க நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். பட் ஆக்சுவலா பைபிள்ல பாருங்க ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். கம் டு ஜான் சாப்டர் 15 9 to 11 நான் வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 9 to 11. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை சொன்னேன். எவைகளை சொன்னேன்? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருங்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. Obedience brings joy. If you do it with the I want to attitude, out of respect and gratitude, it won't be a stress, it won't be a burden, it will be a joy. சந்தோஷமா இருக்கும் அது. இயேசுவே நமக்கு முன்மாதிரி. Jesus expects us to do only what he did to the Father. His relationship with the Father is the model for our friendship with him. பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இந்த அன்புங்கிறது ஒரு மந்தமான, ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு நிலையில இல்லாம, ஒரு ஆக்டிவா இல்லாம ஒரு பாசிவா இருக்கிற ஒரு அன்பு அல்ல. திஸ் லவ் ஆக்ட்ஸ் இன் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல். அதாவது பாருங்க, ஒரு பெரிய ஒரு காரியம் நீங்க பண்ணா எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் நீங்க சின்ன காரியம் செஞ்சா கூட நோட்டீஸ் பண்ணுவார் தெரியுமா? அதை அங்கீகரிக்கிறார் தெரியுமா? அதை கணக்குல வைக்கிறார் தெரியுமா? மத்தேயு 10:42. ஒரு கலசம் தண்ணீர் அவர் நாமத்தினால் நீங்க கொடுத்தா கூட கணக்கு வச்சு ஆசீர்வதிப்பாராம். விருந்து பண்ணும்பொழுது நீங்க ஏழைகள், ஊனன், சப்பானி அவர்கள் எல்லாம் நீங்க கூப்பிட்டு அவர்கள் திரும்பி உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியாதவர்களுக்கு நீங்க செஞ்சு அதை கணக்கு வச்சு நித்தியத்தில் அவர் உங்களுக்கு கணக்கு கொடுப்பாராம். அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பாராம். லூக்கா 14 நீங்க வாசிக்கலாம். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் பூமியில. அப்போஸ்தலர் 10:38. அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒபீடியன்ஸ். இங்க பாருங்க, லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா ஏதாகிலும் ஒன்று வரும். பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிரியமானவர்களே, அவைகளுக்காக ஸ்தோத்திரம். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மைட் கம் ஒன்ஸ் இன் a lifetime, but small opportunities surround us every day. டெய்லி நீங்க சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறார். God notices every act of obedience, not just the big things. Human beings do not notice the small things. சின்ன சின்ன காரியத்தை மனிதர்கள் நோட் பண்ணுவது கிடையாது.
1 சாமுவேல் 15:22 சவுலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தேவைப்பா. நீ கீழ்ப்படியாததுனால நான் உன்னை ராஜ்ய பாரத்திலிருந்து தூக்குறேன். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை செய்யவில்லை சவுல். 500 வருஷமா ஆண்டவருடைய மனசுல இருந்ததை ஆண்டவர் மனசுல இருக்கிறத சொன்னாரு, ஆனா செய்யல. தேவனோடு உள்ள அந்த ஃபேவர் போயிருச்சு, தேவனிடத்துல இருந்து இருந்த தயவு போயிருச்சு, தேவனுடைய அந்த ரிலேஷன்ஷிப் போயிருச்சு. தாவீது ஏன் இருதயத்திற்கு ஏற்றவன் பாருங்க. 500 வருஷமா ஆண்டவருடைய மனசுல இருந்த ஒரு காரியத்தை யாரு செய்யல? சவுலு சொல்லி செய்யல. ஆனா எபூசியர்கள் எருசலேம்ல கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமா இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் துரத்துன்னு தான் சொல்றாரு. ஆனா நியாயாதிபதிகள் காலத்துல யாரும் துரத்தல, யோசுவா துரத்தல, சவுல் துரத்தல. ஆனா தாவீது வர்றான். எபூஸ் பட்டணத்துல எபூசியர்கள் இருக்கிறார்கள். எருசலேம் பட்டணத்துல எபூசியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் விரட்டப்படல 500 வருஷமா. அது முக்கியமான ஒரு நகரம், ஆண்டவர் வரப்போகிற ஒரு நகரம். தேவாலயம் கட்டப்பட வேண்டிய ஒரு நகரம். அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனா அது இன்னும் கான்கர் பண்ணப்படல. ஆனா பதவியேற்ற ஒரு 7 ஆண்டு காலத்திற்குள்ள, 7 ஆண்டு முடிந்த பிறகு எப்ரோன்ல தான் அவன் ராஜாவாக்கப்பட்டான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் 7 வருஷம் அவன் அங்கிருந்து ஆண்டான். இப்ப அவன் நேரா போயிட்டு எபூசியர்களை மேற்கொள்ளுகிறான். ஊனர்கள் சப்பானிகளை மேற்கொண்டுருவாங்கன்னு கிண்டல் அடிச்சானுங்க. பட் he won them. ஆண்டவருடைய இருதயத்துல 500 வருஷமா இருந்த ஒரு காரியம், ஆனா சொல்லாமலே செஞ்சான். ஆனா சவுல் ஆண்டவருடைய மனசுல 500 வருஷமா இருந்த காரியம் சொல்லி செய்யல. See the contrast. Obedience. கீழ்ப்படிதல். இயேசு பப்ளிக் மினிஸ்ட்ரி 30 வயசுல தான் ஆரம்பிச்சாரு, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம். கரெக்டா? இப்ப பாத்தீங்கன்னா மத்தேயு 3:17 இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். பிதா சொல்றாரு, இவர் பிரியமா இருக்கிறேன். என்ன செஞ்சிட்டாரு இவர்? இன்னும் பப்ளிக் மினிஸ்ட்ரி ஒண்ணுமே ஆரம்பிக்கலையே. எதுல பிரியமா இருந்தார் பிதா? முதல் 30 வருஷம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். லூக்கா 2:51 he lived obediently. அது பிதாவுக்கு பிரியமா இருந்தது. 30 years of obedience to the parents and the father was pleased. ஆமென். ஓப்பனா மனசை திறந்து பேசுறது. இரண்டாவது கீழ்ப்படுகிறது. மூன்றாவது, அதாவது ஆண்டவருக்கு எது முக்கியமோ அதுதான் உங்களுக்கும் முக்கியம். ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ அது உங்களுக்கும் பிடிக்கல. Friends will have common things. தேவன் உயர்வாக கருதுவதையே நானும் உயர்வானது என்று கருதி தெரிந்து கொள்ள வேண்டும். I must choose to value what God values. ஃப்ரெண்ட்ஷிப் வளர்வதற்கு அவருக்கு எது முக்கியமோ அது எனக்கு முக்கியம், அவருக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கும் பிடிக்கல. This is what friends do. They care about what is important to the other person. மற்றவர்களுக்கு எது முக்கியமோ அதான் எனக்கும் முக்கியம். The more you become God's friend, the more you will care about the things he cares about. நீங்க தேவனிடத்துல சிநேகிதர் ஆக 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 அவருக்கு பிரியமானது உங்களுக்கு பிரியமானதாக மாறும். அவருக்கு பிடிக்காதது உங்களுக்கு பிடிக்காததா மாறும். அவருக்கு துக்கத்தை கொண்டு வர்றது உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரும். அவருக்கு மகிழ்ச்சி கொண்டு வர்றது உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும். ஒரு காணாமல் போன ஆடு வந்தப்ப அந்த மேய்ப்பன் சந்தோஷப்பட்டது போல நீங்களும் ஆத்தும ஆதாயத்துல சந்தோஷப்படுவீர்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஆதங்கம் அவருக்கு இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆத்தும பாரமுடையவர்களாக இருப்பீர்கள். பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார், நீங்களும் அதை விரும்புவீர்கள். பாவத்தை வெறுக்கிறார், நீங்களும் பாவத்தை வெறுப்பீர்கள். The values begin to align. 2 கொரிந்தியர் 11:2 பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னை மிகவும் பாதிக்கும் காரியம் உங்கள் மீதுள்ள எனது கரிசனை
இதுவே எனக்குள் பற்றி எரிகின்ற தேவனின் உள்ளுணர்வு. தேவனின் உள்ளுணர்வு எனக்குள்ள பற்றி எரிகிறது. என்னை மிகவும் பாதிக்கிற ஒரு காரியம் உங்கள் மீது உள்ள எனது கரிசனை. இது தேவன் எனக்கு போட்ட ஒரு காரியம். பவுல் சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் எனக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. எனவே உம்மை நிந்திக்கிறவர்கள் என்னையும் நிந்திக்கின்றார்கள். அந்த ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்து விடுகிறது. அவருடன் இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். Aligning with God totally. His values are your values. His convictions are your conviction. His burdens are your burdens. His love is your love. His grief is your grief. அவருடைய துக்கம், அவருடைய துயரம், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய உணர்வுகள் உங்களுடைய உணர்வுகளாக மாறுகிறது. அவருடைய மதிப்பு என்னவோ அதுதான் உங்க மதிப்பாகிறது. சங்கீதம் 139 பாருங்களேன், ரொம்ப நல்ல வசனம். சங்கீதம் 139. இந்த சங்கீதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம எப்படி விசேஷமா உண்டாக்கினாருங்கிறத இதே சங்கீதத்தில் தானே பார்த்தோம் ஆரம்பத்தில். 139வது சங்கீதம் பாருங்க, வசனம் 21, 22. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. அதாவது உமக்கு எது அருவருப்போ, நீர் யாரை பகைக்கிறீரோ நானும் பகைக்காமல் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். லார்ட், வாட் இஸ் யோர் இமோஷன் கன்சர்னிங் திஸ்? தட் இஸ் மை இமோஷன், சாமிஸ்ட் சேஸ். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு சொல்றான் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். உம்முடைய உணர்வு போல என்னுடைய உணர்வு இல்லைன்னா, நீர் பாரப்படுகிற காரியம் எனக்கு பாரமா இல்லைனா, உம்மை அழுத்துகிற காரியம் என்னை அழுத்தலனா, என்னை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருந்தா, friend, if something that I do pains your heart, please tell me, examine me. I want to align and I want to be your friend. பாருங்க, அதுதானே 139ஆம் சங்கீதம் 21, 22, 23, 24. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறதை ஏசாயா பார்க்கிறான். ஆராதனை, அதுதான முதலாவது நோக்கம். அதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் காட், நெருக்கமா இருக்கிறான். ஆண்டவருடைய இருதயத்தை அவன் உணர்கிறான். யாரை அனுப்புவேன் கேட்கல அவரு, யாரை அனுப்புவேன் என்ற அங்கலாய்ப்பை கேட்டு, இதோ நான் போகிறேன், here am I, send me என்று வாலண்டியர் பண்ணுகிறான். is volunteering the call of God because he has heard the heart cry of God. That is the level of friendship that we are talking about. அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான நெருங்கிய உறவு தேவனோடு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மூத்த மகன் அப்பா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அப்பாவுடைய இருதயம் தெரியல. அப்பா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அப்பாவுடைய இருதயம் தெரியல. Inside the father's house but don't know the father's heart. It's possible to be in the father's house and not be a father's friend. ஆண்டவர் எதை குறித்து அக்கறையா இருக்கிறார்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அக்கறையாக இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். லூக்கா 19:10. Friends of God tell their friends about their God. Friends of God tell their human friends about their God, their eternal friend. ஆமென். கடைசியா 6வதாக, அதாவது உண்மையான மனதோடு, எந்த விதமான ஒரு வேஷம் இல்லாமல் ஆனஸ்டா இருக்கிறது. 2வது, அவருக்கு எது பிடிக்குமோ அதையே செய்கிறது. 3வது, அவருடைய உணர்வு எதுவோ அதுவே என்னுடைய உணர்வாக இருக்கிற அளவுக்கு அலைன்மெண்ட். 4வதாக, அல்லது டோட்டலா நேற்றும் இன்றும் என்று பார்த்தால் 6வதாக, ஐ மஸ்ட் டிசைர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட் மோர் தென் எனிதிங் எல்ஸ். மற்ற எந்த காரியத்தை விட தேவனோடு உள்ள சிநேகத்தை நான் மிக அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும்.
சங்கீதங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட உணர்வுகளாலே நிறைந்திருக்கிறது. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்கிறது. As the deer pants for the water, my soul longs after you. வாஞ்சை, தாகம், பசி, ஏக்கம் என்ற வார்த்தைகளை நீங்கள் அதிகம் பார்க்கலாம். சங்கீதம் 27:4. Psalm 27 and verse 4. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23. சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆதியாகமம் 32:26. யாக்கோபின் வைராக்கியம் பாருங்க. ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன். Lord, I want you. He was wrestling with God இருக்குது. மல்யுத்தம் பண்றான். Wrestling is good. God likes it because it brings you closer to him. Amen. இரவெல்லாம் போராடினான். All powerful God let Jacob win. அந்த இரவு ஆல் பவர்ஃபுல் காட் ஆண்டவரோட ரெசல் பண்ணி ஆண்டவர் அவனை ஜெயிக்க விட்டுட்டாரே. God isn't offended when you wrestle with him because wrestling requires personal contact. Hallelujah. Just போயிட்டு அவர் இடத்துல சரண்டர் ஆயிருங்க. There's one place where you can just be yourself and you can tell anything and he won't get offended. Honesty is what he's after. Authenticity is what he's after. Even the world is actually sick and tired of flaky, fakey people. Show எல்லாம் வெளியில இல்ல ஒண்ணு உள்ள ஒண்ணு, sick of இல்ல insincere people. The world is looking for authentic people. உண்மையான மனிதனை தேடி கொண்டிருக்கிறது உலகம். மாய்மாலம் பெருகிவிட்டது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பேஷனேட்டா இருந்தான் எல்லாத்துலயும். அவனுக்கு ஒரு 3 பாரம் இருந்தது. ஒன்று சுவிசேஷ பாரம், கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுகிறது. See, it is because God's love நெருக்கி ஏவுகிறது இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்ய. He is not involved in ministry because he have to, because he wants to. Something within him is pushing him to do it. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அழுத்தம். ஆத்தும பாரம், தேவன் கொடுத்த பாரம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. The love of God compels me. முதலாவது சுவிசேஷ பாரம். இரண்டாவது சீஷத்துவ பாரம். கலாத்தியர் 4:19. கிறிஸ்து உங்கள் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும். The Christ likeness உங்களுக்குள்ள உண்டாகணும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, கலாத்தியாவில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார், நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுறேன் உங்களுக்காக கிறிஸ்து உங்கள் உருவாகும் அளவும், to become Christ like. Discipleship burden. இதெல்லாம் ஆண்டவருடைய ஹார்ட்ல உள்ள காரியம். இழந்து போன தேடணும், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம மாத்தணும். இதெல்லாம் பாரம் ஆயிடுச்சு. யாருக்கு? The same passion of God is the passion of Paul. கடைசியா 2 கொரிந்தியர் 11:28 வாசிச்சீங்கன்னா, சபையை குறித்த பாரம் என்னை நாள்தோறும் வாட்டுகிறது, வதைக்கிறது. The burden of churches. சபையாக இருக்கணும். சபையை குறித்த பக்தி வைராக்கியம்.
இயேசு தேவாலயத்திற்கு வந்த பொழுது தேவாலயத்தினுடைய காரியத்தை பார்த்து இப்படி இருக்கக்கூடாதே, என் பிதாவின் வீடு எப்படி இருக்கணும் என்ற காரியத்தோடு கூட அவர் இருந்தது போல சபையை குறித்து திருத்துகிற காரியங்களை, கரெக்ட் பண்ண வேண்டிய காரியங்களை, நிருபங்களை பவுல் எழுதுகிறார். சபையை குறித்த காரியம் என்னை நாள்தோறும் வாட்டுகிறது. அப்படித்தானே போட்டிருக்கு 2 கொரிந்தியர் 11:28. ஆமா, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்த உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. டெய்லி டெய்லி ஆண்டவருடைய இருதயம் என்னவோ அதுவே இவனுடைய இருதயம் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? யூ ஆர் as close to God as you choose to be. நீங்கள் எந்த அளவிற்கு விரும்புகிறீர்களோ, தெரிந்து கொள்ளுகிறீர்களோ, அந்த அளவுக்குத்தான் நீங்கள் கிட்டி சேர முடியும். ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் பாஸ்டர், இப்ப போயிட்டேன் பாஸ்டர். எபேசு சபை, ஆதி அன்பை நீ விட்டாய், உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி வந்துருங்க. பெயின் இஸ் த ஃபியூவல் ஆஃப் பேஷன். வலி சில நேரத்தில் உங்களுக்குள்ள அந்த மந்தமான காரியத்தை எடுத்து போட்டு உங்களை மறுபடியும் அந்த வைராக்கியமா கொண்டு வருவதற்கு sometime God will allow pain. C.S. Lewis என்ற ஒருவர் சொல்லுகிறார், pain is God's megaphone. ஆண்டவருடைய ஒலிபெருக்கி. இந்த வேதனை என்பது சம்டைம்ஸ் அதை பயன்படுத்துவார் உங்களை இழுக்கிறதற்காக. இட் இஸ் காட்ஸ் வே ஆஃப் அரோசிங் அஸ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் லெத்தார்ஜி. ஆவிக்குரிய மந்த நிலையிலிருந்து நம்மளை தட்டி எழுப்புவதற்கு தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம். 1:8 ஆண்டவர் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமி எங்கும் போங்கன்னு சொன்னாரு. எருசலேமை விட்டு போகல. 8:1 அனுப்பினார். உபத்திரவம் வந்துச்சு. அவர்கள் சமாரியா, யூதேயா இடத்துக்கு போனாங்கன்னு போட்டிருக்குது. வாட் persecution did was simply awesome. What Pentecost failed, persecution did. ஆவியானவர் செய்யாததை அடி உதை செய்தது. அவர் உங்களை ஆத்திரத்திலே அல்ல, உங்கள் மேலுள்ள அக்கறையில் அதை அனுமதிப்பார். God is not mad at you. He is mad about you. உங்கள் மேலுள்ள ஆத்திரத்திலே அல்ல, அவர் உங்கள் மேலுள்ள அக்கறையில் அதை செய்கிறார். He will do whatever to bring you back to his place of, or where he wants you to be at. நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு வருவார். He will bring you on track. Your problems are not your punishments. They are wake-up calls from a loving God. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எப்படியாயிலும் உங்களை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று இல்ல, அடிச்சாது பிள்ளையை திருத்தலாமா நினைப்பாங்க சில பெற்றோர். பட் அடி வாங்காமலேயே அப்பாவுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்களும் உண்டு இல்லையா? There is an easier way. Pray to God. எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் என்னை தேடுவீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். God told the captives in Babylon, பாபிலோன்ல அடிமைகளாக இருந்தவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். I have a plan and a plan to prosper you. எரேமியா 29:11 நம்ம எல்லாரும் எப்பொழுதும் வாசிக்கிற வசனம். அதுக்கு அடுத்து வருகிறது, but return from Babylon. மனம் திரும்பு. Hallelujah. There is nothing, absolutely nothing more important than developing a friendship with God. It's a relationship that will last forever. இந்த பூமியில் உள்ள நட்பெல்லாம் இதோட முடியும். ஆனால் நித்திய காலமாக உங்களுக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிற ஒருவர், உங்களுக்காக எதையும் அந்த நட்புக்காக செய்ய விரும்புகிற ஒருவர் இருக்கிறார். கடைசியா பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 அத்தியாயத்தில் 1 தீமோத்தேயு 6:21 இவர்களில் சிலர் வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியத்தை இழந்து இருக்கின்றார்கள், இவர்கள் தேவனை அறியவில்லை என்று எழுதுகிறார். சிலரை குறித்து சொல்லிவிட்டு, இவர்கள் சிலர் வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியத்தை இழந்திருக்கின்றார்கள், இவர்கள் தேவனை அறியவில்லை. Are you missing out on the most important thing in life? You can do something about it right now. இப்ப நீங்க அதை செய்யலாம். Remember, it's your choice. இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம்.
you are as close to God as you choose to be. நீங்கள் எந்த அளவிற்கு விரும்புகிறீர்களோ, தெரிந்து கொள்கிறீர்களோ, அந்த அளவிற்கு நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும். Draw close to God and he will draw close to you. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், அவர் உங்களிடத்தில் கிட்டி சேருவார். தேவனோடு சம்பாஷணை, தேவ வசனத்தை தியானித்தல், உண்மையாயிருத்தல், அவருக்கு பிடித்தமானதை செய்தல், கீழ்ப்படிதல். அவருக்கு எது பிடிச்சிருக்குமோ அது எனக்கு பிடிச்சிருக்கும், அவருக்கு எது வெறுப்போ அது எனக்கு வெறுப்பா இருக்கும். ஒரே வேல்யூ, அலைன்மெண்ட், பேஷன் டுவர்ட்ஸ் ஹிம். ஆமென். ஒரு பேரார்வம். அவருக்காக நான் எதையும் செய்வேன். மற்ற எந்த காரியத்தை விட தேவனோட சிநேகத்தை நான் மிக அதிகமாக வாஞ்சிக்கிறேன். I'm passionate for him and his purpose and all that he likes. I want to be completely sold out for him. அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணிடுறேன். தகப்பனே, எங்களோடு இன்றைக்கு பேசுனீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.